திரு சாமிநாத், அடுத்த ஓராண்டுக்கான செயல் திட்டம், அடுத்த 5 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வை, இதை உள்ளடக்கியதான் 2 பட்ஜெட்டும் நேற்றும் இன்றும் தாக்கல் செய்யப்பட்டவை. போக்கஸ் இருக்கா? 2 நாள் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்ல செயல் திட்டம் குறித்தும் தொலைநோக்கு பார்வை குறித்த ஒரு போக்கஸ் இருக்கா? இல்ல, அது ஓரளவுக்கு இருக்கிறது அப்படின்னு தான் அந்த 2 நாட்களுடைய பட்ஜெட் அமர்வுகளையும் பார்க்கிற பொழுது தெரிகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக கடந்த காலங்கள்ல இருந்த மக்கள் நல திட்டங்கள் அதை வேறு வடிவங்கள்ல செயல்படுத்துறாங்க. ஒரு அரசு ஒன்று தொலைநோக்கான பார்வை வருகிற பொழுது புதிய வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு உருவாக்கணும், அடுத்த தலைமுறைக்கு உருவாக்கணும். அப்ப அது போதை ஒழிப்புல இருந்து தொடங்குது. இங்க பள்ளிக்கூடத்துல இருந்தே அதற்கான விதையை விதைக்கிறாங்க. முதல்ல அதற்கான ஒரு எண்ணெய் கொடுக்குறாங்க, ஒரு மொபைல் ஆப் வெளியிடுறோம், அந்த ஆப் வழியாவும் நீங்க புகார்களை சொல்லலாம்னு ஒரு செயலியும் பாதை காட்டுறாங்க. பள்ளிகள்ல விழிப்புணர்வு குழுக்கள் அமைக்கிறதுக்கும் நிதி ஒதுக்குறாங்க. அப்ப அங்கிருந்தே தொடங்குகிறது. கிட்டத்தட்ட இது 2 கூறுகளா பாக்குறேன் சார். ஒன்று, தாவேக்கா என்கிற கட்சியின் இருப்பாக சில விஷயங்கள் செய்யறாங்க, இன்னொன்று தமிழகத்தினுடைய நலனுக்கான சில விஷயங்கள் செய்யறாங்க. அது தமிழகத்தின் நலன் அப்படின்னு வர்றப்ப ஊரக பகுதிகளுக்கு முதல் முறையாக ரொம்ப பெரிய ஒரு வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. கிராமப்புற பகுதிகளுக்கு ரொம்ப குறிப்பா இப்ப கிராம பகுதிகளில் நீங்க கடந்த முந்தைய திமுக ஆட்சியிலையும் பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி கூடங்கள் சட்டமன்ற தொகுதிக்கு ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய காலத்திலேயே அவர்களே செய்திருந்தாங்க. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு ஜிம்மு கொண்டு வந்தாங்க, உடற்பயிற்சி நிலையங்கள், அதற்கான விளையாட்டு உபகரணங்கள்லாம் இருந்தது. இப்ப என்னன்னா ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கு அது வரப்போகுது, அதை சொல்றாங்க. அப்ப கிராம பகுதிகளில் முதல்ல உடற்கட்டமைப்பு, 2ஆவதா 100 நாள் வேலை. அந்த 100 நாள் வேலையை இப்ப 125 நாட்களாக மத்திய அரசு உயர்த்தியது. அந்த 125 நாட்கள் வேலை கிடைப்பது என்பதே மத்திய அரசு நிதி கிடைக்கல, நிறைய முரண்கள் இருக்கு. அதை செயல்படுத்த முடியுமா என்பதே பெரிய சந்தேகமாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் செலுத்த வேண்டிய தேவை இருக்கு. இவ்வளவு நெருக்கடிகள் இருக்கு. இதுக்கு மத்தியில இந்த 125 நாட்களை முடித்தவர்களுக்கு கூடுதலா 25 நாட்கள் தர்றேங்கிறாங்க. அப்ப கிராம பொருளாதாரத்துல இது பெரிய அளவுல பங்கு வகிக்கும் நான் பாக்குறேன். ஒரு தொலைநோக்கு திட்டம்னு நம்ம பாக்குறப்ப தொழில்துறை புரட்சி பல விஷயங்கள் பேசினாலும் ஊரக பகுதிகளில் ரொம்ப குறிப்பா ஒரு நாளைக்கு 336 ரூபாய் சம்பளம். ஒருவேளை தாவேக்கா அரசு சொன்னது போல 336 ரூபாய் சம்பளத்துல 150 நாட்கள் வேலை கொடுக்க முடிந்து விட்டால், அது கொடுக்க முடியாது அப்படின்னு தோன்றுகிறது. ஏன்னா முந்தைய அரசாளர்கள் திமுக காலத்திலும் அதிமுக காலத்திலும் மத்திய அரசோட நிதியை நமக்கு விடுவித்தது இல்லை. அதனால அந்த 125 நாட்களை நிறைவு செய்து 150 நாட்கள் ஆச்சுன்னா கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த திட்டத்தினால மட்டும் 50,000 ரூபாய் பெறுவார். ஒரு வருஷம் ஃபுல்லா சேர்த்து சொல்றேன். 336 இன்று நம்ம கிட்டத்தட்ட அவருக்கு கொடுப்பதாக சொல்லக்கூடிய 150 நாளைக்கு இருக்குன்னா 50,000 ரூபாய்க்கு மேல வரும். இது கிராம பொருளாதாரத்துல ஒரு பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்திடும். பட் இதை எந்த அளவுக்கு அவங்க மத்திய அரசு இணக்கமாக இருந்து வாங்க போறாங்களா, அல்லது இவர்கள் கேட்டோடனே நிதியை தரப்போறாங்களா என்பது போன்ற சவால்கள் இருக்கு. இன்னொன்னு அந்த கிராம பொருளாதாரம் தான். நீங்க 2வது பாத்தீங்கன்னா கறவை மாடுகள் கொடுக்குறேங்கிறாங்க, ஒரு 10,000 கறவை மாடுகள். நான் முதல்ல அந்த கிராம பகுதிகளில் இந்த செழுமைப்படுத்துறதன் மூலமா கிட்டத்தட்ட அது உள்ளாட்சி அமைப்புகள்ல தாவேக்காவையும் பலப்படுத்தலாம். இதெல்லாம் அதிமுக ஆரம்ப காலத்திலே கொடுத்த திட்டங்கள் தான். கறவை மாடுகள் வழங்குறது, விலையில்லா மாடு அப்படிங்கக்கூடிய திட்டங்கள்லாம் கொடுத்ததுதான். சோ அது போன்ற விஷயங்கள்ல அவர்கள் கவனம் செலுத்துறதா இருக்கலாம். அப்புறம் பல கட்சியாக தாவேக்காவை நிலைநிறுத்துறதுக்கு சில வேலைகள் செஞ்சிருக்காங்க சார். அது மட்டும் ஒரு 2 நிமிடங்கள் மட்டும் நான் தொடர்ச்சி அதை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட அது ஒரு இதாக மேற்கோள் காட்டுறதுக்காக கிட்டத்தட்ட அந்த அடுத்த சுற்றுல அப்படிங்கறத ஈர்க்கிறதுதான் தாவேக்காவோட. அடுத்த சுற்றுல குறைவான நேரம் போதும்னு பெருந்தன்மையை ஏத்துக்கிட்டா 2 நிமிடங்கள் தந்துடலாம். பட்ஜெட் மாதிரி தானே 40 நிமிஷத்தை தான் பிரிச்சு நானும் கொடுக்க வேண்டியதா இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். முதல்ல ஒரு ஜென்சியை ஈர்க்கிறதுக்காக தான் தாவேக்கா அந்த பட்ஜெட்டினுடைய வடிவம் பாத்தீங்கன்னா, ஒன்னு சொன்ன மாதிரி கிராம பொருளாதாரத்தை கை கொடுத்தாலும் இன்னொன்னு ஜென்சியை ஈர்க்கணும். அப்ப ஜென்சியை ஈர்க்கணும் அப்படின்னா முதல்ல அந்த 14 முதல் 29 வயசு, அப்ப 16 வயசுல உள்ள வரும்போது முதல்ல விலையில்லா சைக்கிள், அது ஏற்கனவே அதிமுக பீரியட்ல கொடுக்கப்பட்டது, தொடர்ந்து கலைஞர் அவருடைய காலத்திலும் கொடுக்கப்பட்டது. அந்த சைக்கிள் கூடுதலா அதுக்கு ஒரு ஹெல்மெட்டும் ஒரு வாட்டர் பாட்டிலும் வடிவம் பெற்று விடுகிறது. அடுத்த அந்த பையன் அப்படியே அங்கிருந்து காலேஜ் போவாங்க. காலேஜ் போகிற பொழுது அவருக்கு வெற்றி மடிகணினி, இதுவும் அதிமுக பீரியட்ல கொடுக்கப்பட்ட ஒரு மடிகணினி தான். தொடர்ந்து திமுக பீரியட்ல தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்பு கூட 30 லட்சம் லேப்டாப் மொத்தமா நிலுவையில் இருந்த லேப்டாப்லாம் வழங்கினாங்க. அது இப்ப தாவேக்கா வந்த பிறகு வெற்றி மடிகணினி. அடுத்ததான் அவர் அங்கிருந்து எங்க தயாராவாங்கன்னா ஒரு வீடு கட்டணும்னு தயாராவாங்க. அந்த வீடு +2 முடிச்சு ஒரு வேலைக்கு போகிற பொழுது, அப்ப வேலைக்கு போயிடணும்னு ஒரு வீடு கட்டணும்னா கிராம பகுதியில் இருக்கிறவங்களுக்கு 3,10,000 ரூபாய் ஏற்கனவே தமிழ்நாடு அரசோட திட்டத்துல இருந்ததும் அது இப்ப 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கு. பட் அதுல பயனாளிகள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு 1 லட்சம் பயனாளிகள் இருந்தாங்க, இன்னைக்கு அது 70,000 பயனாளிகள் ஆண்டு இலக்கு குறைக்கப்பட்டிருக்கு. அதுவும் வெற்றி வீடு திட்டம் அப்படின்னு வந்துருச்சு. அதுவும் திமுக பீரியட்ல இருந்த ஒரு திட்டமாக இருந்தது. அடுத்தது அங்கிருந்து அவர் அப்படியே ஒரு வேலையெல்லாம் முடிச்ச பிறகு ஒரு பெண்ணுக்கு திருமணம்னு வரும்போது ஜெயலலிதா அவருடைய காலத்துல தாலிக்கு தங்கம்னு கொடுத்தாங்க. அந்த திட்டத்தை அப்படியே கிட்டத்தட்ட 8 கிராம் இன்னைக்கு அண்ணன் சீர் அப்படிங்கிற உருவம் பெற்றது, கூட ஒரு பட்டுப்புடவை மட்டும் வந்துருது.
அடுத்தது அங்கிருந்து அப்படியே அவங்க வேலையெல்லாம் முடித்த பிறகு திருமணம் முடிந்தோன்னு ஒரு கருவுறுதல் ஸ்டேஜுக்கு போவாங்க. ஜெயலலிதாவுடைய காலத்துல திமுக காலத்துல சமூக வலைகாப்புகள் நடத்தப்பட்டுச்சு. அதை ஹெல்த் கேர்ங்கிற பேர்ல கவர்மெண்டே கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. அதே திட்டத்தை தான் இப்பொழுது இப்படியும் செயல்படுத்துறாங்க. அடுத்ததான் அதையும் ஒவ்வொரு திட்டங்கள். ஆனா இதுல என்ன விஷயம்னா, இப்ப உருவாக்கக்கூடிய ஜென்சிக்கு இது எல்லாமே திமுக கொடுத்த திட்டங்கள், அண்ணா திமுக காலத்துல இருந்த திட்டங்கள் அப்படிங்கிறது தெரியாது. அது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ரீல்ஸ் வடிவத்துல இப்பொழுதே உலாவ தொடங்கி அண்ணன் கொடுத்த சைக்கிள்ல போறோம், அங்கிள் கொடுத்த சைக்கிள்ல போறோம். சுவாமிநாதன், ஒரே ஒரு ஹெல்ப். இவங்க அறிவித்த ஒரு திட்டத்தை சொன்ன கலைஞர் ஜெயலலிதா 2 பேரையும் சொல்லிட்டீங்க. இந்த அரசினுடைய திட்டம் ஏதாவது ஒண்ணு சொல்லிருங்களேன். இல்ல இதுல கூட இன்னொன்னு சொல்லிடுறேன் சார். ஒருவேளை வயதான அண்ணன் சீர் இவங்க தானே. இல்ல அப்படியே சொல்றேன், ஜீவானு கிடக்கு சொல்லிடு. அண்ணன் சீர். ஆமா அதான் அண்ணன் சீர் அல்ல சார். அண்ணன் சீர்லயும் ஒரு முரண் இருக்கு. சென்னை மாநகராட்சி மேயரா சுப்பிரமணியன் அவர்கள் இருந்தப்ப தமிழ்ல பெயர் சூட்டப்படக்கூடிய குழந்தைக்கு மோதிரம் போட்டிருக்காங்க. ஆனா அந்த திட்டத்தையும் இப்ப வந்து கிட்டத்தட்ட பேர் சொல்லப்பட்டு விட்டது. எனக்கு இவ்வளவு தடை இல்லாம சீக்வன்ஸா சொல்றத வச்சு பார்த்தா ஐடியாலாம் நீங்க தான் கொடுத்திருப்பீங்க போல இருக்கே பட்ஜெட்டுக்கு. சொல்லிட்டு ஜென்சி கிட்ஸ்க்கு வரலாறு தெரியாது, பரவாயில்ல மெயின்டைன் பண்ணுங்கங்கறாரு. இல்ல விஜய் என்ன புதுசா செஞ்சாருன்ற, விஜய் புதுசா என்ன செஞ்சாரு அப்படின்ற அந்த கேள்விக்கு விடை வேண்டாமா? இல்ல சார், அது நிறைய பண்ணிருக்காங்க சார். அதுவும் அந்த அதாவது இதுவரைக்கும் இருந்தது மக்களுக்கான நலத்திட்டங்கள், அது ஒரு பக்கம் தொடருது. இன்னொரு பக்கத்துல இப்ப ஏஐ தொழில்நுட்பத்தை அதிகமான அளவுல பயன்படுத்துறதுன்னு சொல்றது, கிட்டத்தட்ட அந்த ஏஐக்கான ஒரு நகரம் உருவாக்குறது அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா இருக்கலாம். பள்ளிக்கூடங்கள்ல இருந்து ஏஐ பாடத்திட்டமா கொண்டு வரதை சொல்றாங்கல்ல, பாலிடெக்னிக்ல பொறியியல் படிப்புகள்ல இதுல சமகால டெக்னாலஜியை உள்வாங்கி கொண்டு போகக்கூடிய இடங்களா இருக்கலாம். புற்றுநோய் மையம் 5 இடங்கள்ல புற்றுநோய்க்கான மருத்துவமனை அமைக்கப்படுறேன்னு சொல்றது, இது மாதிரியான இடங்கள் வந்து கவனிக்கப்படக்கூடிய. அப்படி ஒரு சம்மப்பா எடுத்துக்கிறேன். நீங்க சொன்னதுல இருந்து மாநிலத்தை வளர்ப்பதற்காக இந்த பட்ஜெட் உதவி செய்தோ இல்லையோ, தாவேகாவை வளர்ப்பதற்கு உதவி செய்யும் இந்த பட்ஜெட், அப்படி எடுத்துக்கவா? நீங்க சொல்றது ஆடியன்ஸை திருப்திப்படுத்திடுங்க. நிச்சயமா அப்படி உதவி பண்ணும். அதுல ஒரே ஒரு பயன்படுத்த முடிச்சிருக்கேன் சார். முதியோர்களுக்கு இல்ல மொத்த நிதியுமே உங்களுக்கே ஒதுக்கீடு செய்ய வேண்டியதா இருச்சு. அதுவுமே வந்து அம்மா மினி கிளினிக்கினுடைய தொடர்ச்சி பிளஸ் போன ஆட்சியில இல்லம் தேடி மருத்துவத்தோட நீட்சின்னு பாக்குறேன்.